முக்கியமான நீதிபதி அவர்கள் வெளிப்படையாக தன் வேதனை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அண்ணா இப்போ பவ்யமாக சொல்கிறார் இல்லையா, நீதிமன்றம் வெளிப்பட. ஆனால் அப்போது போன ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சின்னு நினைக்கிறேன், அந்த பீரியடில் எப்படி கர்ஜித்தார்னு பாருங்கள். இந்த மதுபானத்தினால தான் தமிழ்நாட்டில் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளைகள், பாலியல் குற்றங்கள் பெருகி கொண்டு வருகிறது. இதுவும் 100% உண்மை. ஐ ஸ்டாண்ட் வித் மோகன்சி. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அதில் முக்கால்வாசி பேர் போதையில் தான் அதை செய்வாங்க. முழு மது விலக்கை தமிழ்நாட்டிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அன்பாய் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நானும் உண்மையிலே அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளானா தெரில. ஸோ என்னுடைய சஜஷன் இல்லை, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறது சொல்கிறேன். ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி, மோகன்சி லாசரஸ் பெரிய யோசேப்புன்னு நினப்பு மனசில், அவர் பெரிய இவர் மாதிரி உட்காந்த இடத்துல வீடியோ போட்டு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு டாஸ்மாக் மூடணும்னு சொல்லி, என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னாங்க. சரி, ஏதோ ராங்காக பேசியிருப்பாருன்னு பார்த்து அவருக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்து போகிற போக்கில் போகிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் போகலாம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். சத்திய தொலைக்காட்சியின் மூலமாக சத்தியம் தொலைக்காட்சி இயேசுவே நேரடியாக மோகன்சிக்கு சொல்லி, மோகன்சி அதற்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு ப்ரோக்ராம் இன்ச்சு பை இன்ச்சு இயேசு சொல்லி நடக்கிற சேனலு இப்படி இவ்வளோ க்ரோத்து, நாங்கள் அப்படி ஆக்கோம் இப்படி ஆக்கோன்னு கிறிஸ்மஸ் பேசுகிற சேனலு நடுவில் இப்படி கிளிச் வருது. கிளிச்சா இல்லை எதையோ பேசிட்டு எப்போ வம்பில் மாட்டிப்போன்னு ட்ரிம் பண்ணி எடுத்துட்டாங்களான்னு தெரில. சரி, அது ஏதோ ஒன்று, நம்ம கருத்துக்கு வருவோம். தமிழ் மக்கள் சார்பாக ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்கள் முன் வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஃபேஸில் அந்த மகிழ்ச்சியே தெரியல, அப்படியே பாவமா. ஏன் அப்படி? கிட்டத்தட்ட அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, ஏன்னா என்னுடைய பார்வையில் அது கிட்டத்தட்ட ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அப்படி பாவமாக உட்காந்து அப்படி பாவமாக பேசுகிறது. காலையில் 5 மணிக்கு வாக் வித் ஜீசஸில் பிரியமானவர்களே அப்படின்னு மேக்கப்லாம் போட்டு பக்கம் நிற்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படி நீங்களே பார்த்து கவுண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதுவும் மேட்ரு இல்லை, நமக்கு கருத்து தான் முக்கியம். நீங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பல நன்மையான திட்டங்களை அறிவிக்கிறதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மதுபான கடைகளை, சில கடைகளை மூடுவதற்கு நீங்கள் உத்தரவிட்ட காரியம் மக்கள் மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன்னா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பார்த்தது, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடி ஒரு பிரியாணி கடை சந்தில் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காலமாக குடிசையில் இருந்தது. கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு பட்டாசில் போனதுனால சீட்டு போட்டாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், ரேட்டு ஜாஸ்தி தான், ஆனால் நல்லாயிருக்கும். அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. ஒயின் ஷாப்பு ஃபுல்லாக துப்பி வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அந்த வழியே அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். போகும்போதே குடிச்சிட்டு தான் இருப்பானுங்க. சரியா? இப்போ போகிறேன், அது இடமே அடையாளம் தெரியாத மாதிரி அப்படி இருக்குது. எனக்கு தெரியும் ஃபேமிலியெல்லாம் தாராளமாக கூப்பிட்டு போகலாம். ஸோ சிட்டிக்குள்ளே ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தூக்கி வெளில போகணும். கரெக்ட், குட். ஐ ஸ்டாண்ட் வித் மிஸ்டர் மோகன்சி. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதி அவர்கள் வெளிப்படையாக தன் வேதனை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அண்ணா இப்போ பவ்யமாக சொல்கிறார் இல்லையா, நீதிமன்றம் வெளிப்பட. ஆனால் அப்போது போன ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சின்னு நினைக்கிறேன், அந்த பீரியடில் எப்படி கர்ஜித்தார்னு பாருங்க, சிங்கம் மாதிரி. அரசு குற்றம் செய்து கொண்டிருக்கிறாரு, தமிழக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறாரு, மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்று ஒரு ஜட்ஜி அவர் தீர்ப்பு கூறியிருக்கிறார். இதுதான் உண்மை. ஒரு கவர்மெண்ட் விசாரணை வியாபாரம் பண்ணி 47% ஆண்களை குடிகாரனாய் மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம். இது ஒரு பயங்கரமான பாவம், மக்களுக்கு செய்கிற துரோகம். பயங்கரல. இப்ப டிவிக்கு ஆட்சின்னு இப்படி. ஆனா இதே மோகன்சி லாசரஸ், நான் யோசித்தேன், என்ன கலைஞர் ஆட்சியில் எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்துட்டாருன்னா, இல்லை ஸ்டாலின் ஆட்சிலையும் ஸ்டார்டிங்கில், ஆனால் அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பவுடர் கிட்டலாம் போட்டு நல்லா டைலாக்ஸு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புன் சிரிப்போட. ஏன்னா
அதுக்கு முன்னாடி தமிழக அரசு பாவம் செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால தான் ஆட்சி மாற்றமே வந்த மாதிரி நினச்சிருக்கலாம். மேபி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேசியிருந்தார். இந்த வீடியோ தான் ஏதோ மூஞ்செல்லாம் தொங்க போட்டு பேசுகிறார். தமிழ்நாட்டில் சுமார் 1.5 கோடி பேர் தினந்தோறும் குடிகாரர்களாய் மாறிவிட்டார்கள். இது டாஸ்மாக் கடையினால் உண்டான ஒரு தீமை என்பதை வருத்தத்தோடு தெரியப்படுத்தி இருந்தார்கள். இது எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்த ஒரு காரியம்தான். இதெல்லாம் உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். உண்மையிலே இந்த குடியை கெடுக்கும்ன்றது வார்த்தையில் இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்தவனுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம். எத்தனை பசங்க அவங்க அப்பா குடிச்சிட்டு வருவாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பசங்களே குடிக்க அடிமையாயிருவானுங்க. நிறைய பார்த்துட்டேன். உண்மையிலே ஒழிச்சு கட்டணும் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக அப்படின்னா தெரில. என்னுடைய கருத்தை உண்மையிலே இந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். எனக்கு கருத்துன்றதோட என்னுடைய சஜஷன் ஐடியாஸை சொல்கிறேன். இப்போ நம்ம அண்ணனை பார்ப்போம். கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகளுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. தகப்பன் இல்லாத குழந்தைகள் பெருகி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் குடித்து அநேக ஆண்களுடைய துர்மரணம்தான் அதற்கு காரணம். இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவனுங்க குடிச்சு இவனுங்க அழியறது இல்லாமல் இவங்க குடும்பத்தையும் பாதிப்புக்குள்ளாக்குறது இல்லாமல் மற்றவங்களையும் சாவடிப்பாங்க. ரோட்டில் வரவன் போகிறவங்களாம் வம்பிழுக்கிறது. நீங்கள் ஒயின் ஷாப், திருநீர்மலை ரோட்டில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வண்டி ஓட்டிட்டு அந்த ஒயின் ஷாப்பில் போகணுன்னா பயந்து போகணும். எவன் எப்போ உழுவான்னு தெரியாது. அவன் உளுந்துட்டு அவன் நம்மளை அடிப்பான். அந்த அளவுக்கு இருக்கும். 100 கணக்கில் அங்கே வரான், குடிக்கிறான், வண்டி எடுத்துகிட்டு போகிறான். எத்தனை பேரை இடிப்பான், எவ்வளோ ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருப்பான். அவன் தப்பிச்சிருவான், இன்னொருத்தர் சாவான். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய பண்ணணும். குறைஞ்சபட்சம் அந்த ஒயின் ஷாப்புக்கு அந்த பக்கம் ஒரு 100 மீட்டரில், இந்த பக்கம் ஒரு 100 மீட்டரில் எல்லாரையும் ப்ளோ டெஸ்ட் எடுத்து ஃபைனை போட்டு தள்ளணும். அரசுக்கு வருமானம் வரல, ஃபைனை போட்டு தள்ளுங்க. குடிகாரனுங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டு தள்ளுங்க, வருமானம் சூப்பராக வரும். ப்ளஸ் அவங்க இன்னும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தண்ணி அடிக்கிறோமா, நேராக வீட்டுக்கு போனோமா, தூங்கினோமான்னு இருக்கணும். ரோட்டில் போய் அலப்பறை பண்ணக்கூடாது. இந்த மதுபானத்தினால் தமிழ்நாட்டிலே உண்டாகிற தீமைகள் மிக அதிகமாக மக்களை பாதிக்கிற விஷயமா இருக்கிறது. மிக அதிகம். நிறைய பசங்க அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பேசியே கொண்டுருவாங்கன்னு பெட்ஷீட்டை போட்டுட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும். வெளியில் அசிங்கப்படுவாங்க. நிறைய இருக்குது. இந்த குடி உண்மையிலே குடியை கெடுக்கும். அது ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து வெளியில் வர்றதும் கஷ்டம். உண்மையிலே ஆண்டவர் பயங்கரமாக ஏதாவது ஒரு மிராக்கிள் மாதிரி விடுதலை ஆக்குனா தான் உண்டு. இந்த மதுபானத்தினால தான் தமிழ்நாட்டில் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளைகள், பாலியல் குற்றங்கள் பெருகி கொண்டு வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த மதுபானம்தான் என்பதாக யாவரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். நீங்களும் அதை தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். இதுவும் 100% உண்மை. ஐ ஸ்டாண்ட் வித் மோகன்ஸ். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அதில் 3/4 பேர் போதையில் தான் அதை செய்வாங்க. ஏன்னா நார்மலாக அவங்களுடைய கான்சியஸ் கொஞ்சம் இடிக்கும். தண்ணி அடித்தா அது மீறி செய்வாங்க. உண்மை. அதனால் நம்ம எல்லாருமே மோகன்ஸ் பின்னாடி நிற்கணும் இந்த ஒரு விஷயத்தில். ஆனால் இப்படி ஒரு வீடியோ போட்டு டிவியில் வீடியோ போட்டேன்னா நான் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டேன்னு ஆகிடுமா, இல்லை அது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுமான்னா இல்லை. ஏன்னா எல்லா ஆட்சிக்கும் இதே மாதிரி தான் அவர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கார். இது ஒன்றும் புதுசு இல்லை. இது வரைக்கும் எதுவுமே மாறலை. இந்த வீடியோ கூட ஆல்ரெடி இருக்கிற ஆட்சியில் இருக்கிற டிவிக்கே ஆல்மோஸ்ட் இந்த ஒரு சில இதெல்லாம் வச்சு இத்தனை ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்லி அதிரடியாக க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இவர் வாய்ஸ் கொடுத்தாரா? இதுக்கு மேற்கொண்டு இந்த வாய்ஸ் கொடுத்ததுக்காக ஏதாவது செய்வாங்களான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள், நீங்கள் இதுக்கு ஃபர்தராக ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் ஏதாவது நடக்குமா அப்படின்ற உங்களுடைய ஐடியா, சஜஷன்லாம் கொடுத்தீங்கன்னா பார்க்குற மக்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். இப்படி தீமை கொண்டு வருகிற, சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிற இந்த டாஸ்மாக் மதுபான கடையை முழுமையாய் மூடி தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய சார்பாக உங்களிடத்தில் அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம். கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும். அதுதான் எனக்கும் ஆசையும் கூட. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவங்க அதை எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவன் உழைக்கிறான், கஷ்டப்படுறான், பழகிட்டான் அவனுக்கு அப்படின்ற, அதெல்லாம் போய்
தண்ணி அடித்தா ரிலாக்ஸேஷன்லாம் உண்மையிலே போய் அது எல்லாமே ஒரு மனப்பிராந்தி. சரியா? அது பிராந்தி அடித்தா அதெல்லாம் மனப்பிராந்தி தான், உண்மையிலே மனப்பிராந்தி தான். ஜென்யூனாக அதெல்லாம் இல்லாமலே நிறைய வழிமுறைகள் இருக்குது அவங்களுடைய கவலைகள்லாம் நீங்கிறதுக்கு. ஏன்னா கடுமையாக உழைப்பாங்க, உழைக்கிற காசை ஃபுல் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். என்கிட்டையும் நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, கடுமையாக உழைப்பாங்க. அவங்க வந்து செருப்பை கூட மாற்ற மாட்டாங்க, கிழிஞ்ச செருப்பையே போட்டுப்பாங்க. ஒரு சிலர் அப்படி இருந்து மொத்த பணத்தையும் ஃபேமிலிக்கு அனுப்பி சப்போர்ட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி கடுமையாக உழைச்சி தண்ணி மட்டும் அடிச்சுட்டு மீதி காசை சப்போர்ட் பண்ணிட்டு வேறு எந்த இதுவுமே பண்ணாதவங்களும் இருக்காங்க. அப்போ இதே எம்ப்ளாயீஸ் தான் இவங்களால தண்ணி அடிக்காமல் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணி நிம்மதியாக இருக்க முடியுது. இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் உடல் உழைப்பா? ஐயோ உடல் உழைப்பா அதனால தண்ணி அடித்தா சரியாகுமா? அதெல்லாம் போகஸ். காரணம் அதாவது அவனுக்கு ஆசை, அவங்களுக்கு இச்சை, அதை பூர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு சில பல காரணங்கள், அவ்வளோதான். கடந்த 5 வருஷம் ஆட்சி செய்த முந்தின முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு, நேரடியாய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த போது 2 முறை நான் அவளுக்கு நேரடியாக கடிதத்தின் வாயிலாக டாஸ்மாக் கடையை மூடி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தை நேரடியாக அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தி இருந்தேன். இதெல்லாம் எனக்கு நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லேயும் ஸ்டாலினை புகழ்ந்து பாடினார், நாங்கள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சார், ஒன்று கூட விடலை, அப்பப்பயே ஆக்ஷன் எடுத்தார் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ நான் இந்த மதுவிலக்கு தவிர மீதி எல்லாம் செஞ்சார், மதுவிலக்கையும் செஞ்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லலை. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் அண்ட் ஐ டோன்ட் ஸ்டாண்ட் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மோகன்சி கிளைமிங் அவர் லெட்டர்லாம் எழுதினார் அப்படின்னு கிளைம் பண்ணுறதை நான் வந்து ஏற்கலை. எப்பொழுதும் நான் இந்த சோசியல் மீடியா மூலமாக, டிவி சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவது, தமிழ் சமுதாயம் பாதுகாக்கப்பட, தமிழ் மக்கள் அடுத்த தலைமுறை வாலிபர்கள் பாதுகாக்கப்பட தயவு செய்து இந்த டாஸ்மாக் கடையை மூடி முழு மதுவிலக்கை தமிழ்நாட்டிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அன்பாய் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நானும் உண்மையிலே அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளானா தெரில. ஸோ என்னுடைய சஜஷன் இல்லை, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது, நான் நினைக்கிறத சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? மேபி ஃபுல்லாகவே மூணுனா போதை அந்த இது வந்துடும் அப்படி இப்படின்றாங்க ஒரு சாரார். மேபி ட்ரூவாக இருக்கலாம். வந்தால் என்ன பண்ணணும், அதையும் நிப்பாட்டணும். அதுதான் கவர்மெண்ட், அதுதான் ஸ்டெப் எடுக்கணும். சரி, ஓகே, அந்த அளவுக்கு போகல முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எதை செய்யலான்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் செய்கிற மாதிரி சிகரெட்டு இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு அரிதாக மாற்றலாம். இஷ்டத்துக்கு கிடைக்கிறது அப்படின்றது இல்லாமல் மந்த் ஆன் மந்த் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கிலாண்டில் நான் ஒரு ஆஃப் லைசன்ஸ் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன், அதை வச்சு சொல்கிறேன். சரியா? இன்றைக்கி ப்ரைஸ் இருக்கும், நாளைக்கு மாறிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டே போவாங்க, ஏறிட்டே போவோம். நான் போன நாள் இப்படி இருக்கும், 1 வருஷம் முடிகிற ஸ்டேஜில் அந்த பிராண்டோடைய ப்ரைஸே வந்து 1 பவுண்டுக்கிட்ட ஏறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி போச்சுன்னா ரொம்ப அடித்தட்டு மக்களால் அஃபோர்டபுளாக இருக்காது. ஸோ ஈஸியாக காசு கொடுத்து 10 சிகரெட் வாங்குகிற இடத்துல காசு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 5 சிகரெட் வாங்குவான். புரியுதா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்ணலாம். ரெண்டாவது, 100% சிட்டிக்குள்ளே அவங்க ஈஸியாக போய் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இதை நம்ம டார்கெட்டாக வைக்காமல் அட்லீஸ்ட் பொதுமக்கள், காமன் ஃபேமிலிஸ் இருக்கிற இடத்துல, ஏரியாவில், இல்லைனா ஒரு தொழிற்சாலைகள் இருக்கிற ஏரியாவில், இல்லை கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடாது, அவுட்டரில் போய் இருக்கணும். ஸோ நீ குடிக்கணும்னா நீ கொஞ்சம் அங்கே போய் குடிப்பா, இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அதுலேயும் நிறைய ஃபில்டர் ஆகும். ஸோ கேஷுவலாக குடிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவ்வளோ தூரம் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை குடிக்கணுமான்னு கொஞ்சம் 100 பேர் பக்கத்துலேயே இருந்தால் குடிப்பான்னா தள்ளி வச்சா ஒரு 50 பேர் தான் போவாங்க. ஸோ 50 பேர் குறையும். இதன் மூலமாகவும் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். நிறைய பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை மாதிரி பண்ணால் இன்னும் குறையுதா, இதை மாதிரி பண்ணால் குறையுதா, இப்படி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். சரியா? அடுத்து என்ன பண்ணலாம்? ஒயின் ஷாப் இங்கே இருக்குன்னா இந்த ஒயின் ஷாப்புக்கு வர வழியும் போகிற வழியிலையும் 2 போலீஸ் ஆஃபீஸர், டிராஃபிக் போலீஸில் நல்ல சார்ஜென்ட்டு ப்ராப்பராக எல்லாரையும் செக் பண்ணி ப்ராப்பராக ஃபைனை போட்டு அனுப்பி விடலாம். கண்டிப்பாக அந்த 2 போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவங்களுக்குள்ள சம்பளமும் அதுக்கான இந்த ஆப்லேயோ எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஃபைன் கலெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த காஸ்ட்டெல்லாம் போக டபுள் மடங்கு காசு கிடைக்கும். ஏன்னா குடிச்சிட்டு வரவங்க வரதான் செய்வாங்க, போகிறவங்க போக தான் செய்வாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்
இது கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது எல்லாமே 100% இல்லாமல் போயிடும். அப்போது தமிழ்நாடு ஒரு சேஃபஸ்ட் சிட்டியாக மாறுறதுக்கு இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் மூட மாட்டேன், வெளியில் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இது வரைக்கும் செஞ்சதே சூப்பர் தான். ஆனால் இதுலேயுமே 2 போலீஸ் ஆஃபீஸரை நிற்க வச்சு சும்மா அழகாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிங்கன்னா ரோட்டில் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு சிக்னலில் வச்சுக்கிட்டு ஊதுன்னு சொல்கிறது வேஸ்ட். மைண்ட் ஷாப்பு வெளியிலேயே பிடிச்சான்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அரசுக்கு வருமானமும் வரும். இந்த வருமானம் நல்ல வருமானம், ஏன்னா மக்களை திருத்துறதுக்காக. சரியா? குடியில் வர வருமானம் குடிச்சிட்டு அவங்க உடம்பை கெடுக்கிறதுக்கு வர வருமானம். ஆனால் இது குடிக்கிறவனை நிப்பாட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சாய்ஸ். ஏன்னா எல்லாருமே பைக் ஓட்டிகிட்டு போய் ஒரு கேப் புக் பண்ணி ப்ரீமியமாக போயிட்டு குடிச்சிட்டு கேப் புக் பண்ணி வர அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இதனாலையும் பாதி பேர் நிப்பாட்டுவாங்க. எப்படியும் தண்ணி அடிச்சு வந்தால் பிடிப்பாங்க, இன்றைக்கி வேண்டாம்டா நாளைக்கு போகலாம் அப்படின்னு பயங்கரமாக குறையும். ஆமாவா இல்லையா? வேறு என்ன பண்ணலாம்? பயங்கரமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சின்ன பசங்களை எக்காரணத்து கொண்டும் குடிக்கக்கூடாது. சின்ன பசங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்க போதையில் எங்கே மாட்டினாலும் அவனை மட்டும் இல்லை, அவனுக்கு யார் கொடுத்தா, யார் மூலமாக வாங்கினா, எங்கே வாங்கினா, இம்மிடியேட் சீல் பயங்கரமாக ஸ்டெப் எடுக்கும். அப்போது இந்த சின்ன பசங்க கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மைண்டு வந்துடும், அதில் மாட்டாமல் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் இருந்தே குடி சிகரெட்டு போதையிலே போகிறதுனால அவங்களால தெளிவாக வர முடியாமல் இருக்குது, தெளிவடைய முடியாமல் இருக்குது, அதனால் மாட்டிக்கிறாங்க. அடுத்து கிறிஸ்தவர்கள் முக்கியமாக ஒன்று செய்யலாம், உண்மையாக சூப்பராக செய்யலாம். என்ன தெரியுமா? டாஸ்மாகில் 2 பேர் போய் ப்ரீச் பண்ணுறாங்க. எனக்கு அதில் 100% உடன்பாடு இல்லைனாலும் அவங்க நல்லா பண்ணுறாங்க. சரியா? குடிக்காதீங்க அப்படின்னு முட்டி போட்டுலாம் ஜெபம் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உங்களுடைய மனைவிகள் இளம் வயதிலேயே விதவைகளாக்கப்படுறாங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படுது. தயவு செய்து யாரும் குடிக்காதீங்கன்னா, குடிப்பழக்கத்தினால சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய குடும்பத்திற்கு ஏசு சமாதானம் தர முடியும். சௌரிபாளையம் பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் நேற்றைய தினத்துல மதியானம் இங்க வந்து ஆண்டவர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணின. அங்க இருக்கிற அநேக ஆண்களுக்கும் பெண்களும் இங்க வந்து குடிப்பாங்க, அவங்களுக்கும் ஆண்டவர் வார்த்தை சொல்றதுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். உண்மையிலே நல்லா பண்றாங்க. சரியா? இதை கிறிஸ்தவர்களாகிய எல்லாருமே செய்யறது நல்லது, சூப்பர். அவங்களுக்கு அப்படியே கிறிஸ்துவை பற்றி மேஜராக சொல்லி உங்களால் விடுதலை ஆக முடியலையா, ஆண்டவர்கிட்ட வாங்க, மனம் திரும்புங்க, அவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். இல்லைன்னா அவங்களுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். பாட்டிலே போட்டிருக்கு மோசமாக இருக்கும்னு, அது இல்லாமல் இட்டர்னலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதனால் அதன் அடிப்படையிலையும் உங்களுக்கு மோசமாக முடியாமல் நீங்கள் காப்பாற்றப்படணுன்னா ஆண்டவர்கிட்ட திரும்புங்கன்னு சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமாக உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, இல்லைன்னா ஒரு சின்ன இம்பேக்டையாவது உருவாக்கலாம். ஐயோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு அரண்டு ஓடின மாதிரி குடி அப்படின்றதும் ஒரு விக்கிரகம்னு வச்சுக்கோங்களேன், உடைய தான் செய்யும், பதற தான் செய்வாங்க. சரியா? ஸோ ஒரு நல்ல இம்பேக்டை க்ரியேட் பண்ணால் இதன் மூலமாக மக்களுக்கும் நம்ம எதையாவது செய்யலாம். இவ்வளோ பேசுகிறேன் நீ ஏன்டா செய்யலை அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். சரி, வேறு என்ன செய்யலாம்? நம்ம எல்லாருமே குடித்தா அருவருப்பாக பார்க்கலாம், குடிக்கிறவங்கள இல்ட்ரீட் பண்ண சி ஏய் அப்படின்னு பார்த்தா அது வந்து என்னவா மாறும்னா குடிக்கிறது கொஞ்சம் சரியில்லாதது நம்ம மனசில் பதியும். சினிமா இதிலெல்லாம் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு போட்டுட்டு குடிக்கிறதெல்லாம் அலோவே பண்ணவே கூடாது. மொத்தமாகவே அது கண்ணிலே படக்கூடாது, அது நார்மல்னு மக்களுக்கு பதியவே கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடலாம். நீ குடிக்கிறதையும் சிகரெட் பிடிக்கிறதையும் கேஷுவல் ஆக்குறேன்னு சினிமா எடுத்தனா அப்படி நீ சினிமாலாம் எடுக்க வேணாம் ஓடுறா அப்படின்னு நிப்பாட்டிடலாம். நாடகம் அட்வர்டைஸ்மெண்ட் எதுலேயுமே இதெல்லாம் வராமல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நியாயமான முறையில் ஒரு ஆளுகிறவர், தமிழ்நாட்டை ஆளுகிறவர் செய்ய வேண்டிய விஷயந்தான். இது ஒன்று நான் அபத்தமாக எதுவும் சொல்லலை. சரியா? ஸோ இதுவும் பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா மிக 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 தரமான சம்பவமாக இருக்கும். ஏன்னா 100% சினிமாவில் அதை எடுத்திங்கன்னா ஒரு கணிசமான நபர்கள் அது பின்னாடி போகிறத நிப்பாட்டிடுவாங்க, 100% நிப்பாட்டுவாங்க. ஐ மீன் குறையும். ஓகே, இப்படியே யோசனை இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும், உங்களுக்கும் நிறைய வந்திருக்கும். கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க, கமெண்ட் ஸ்க்ரால் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இது புரியும், ஒரு சின்ன அவேர்னஸாக இருக்கும். ஓகே, குடிகாரர்களுக்கு நான் சொல்கிறது இதுதான், நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நித்தியத்துக்கு நம்ம படைத்த கடவுளுக்கு நம்ம போகணும், அப்போ தெரியும். அதனால் இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட திரும்பினீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன், இல்லைன்னா நித்திய ஆக்கினை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடமா இருக்கும், முடிவில்லாமல் இருக்கும். பார்த்துக்கோங்க.